சண்முக சுந்தரம். நமக்கு வயசு 50 ஆயிட்டு. இப்போ ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், 50 வயசில் இதுக்கு முன்னாலே நம்ம எக்ஸசைஸ் பண்ணி உடம்பெல்லாம் நல்லா பார்த்துருக்கணும். இப்படி போய்கிட்டு இருந்துச்சுன்னா 60 வயசுக்கு மேலே நம்மளால் நடக்கக்கூட முடியாது. அதனால் ஒழுங்காக வாக்கிங் போகணும், ஒழுங்காக ஜிம்முக்கு போய் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா, அதாவது கைக்கு ஒன்று, ஷோல்டருக்கு, ஜெஸ்ட்டுக்கு, லெக்குக்கு, ஸ்டொமக்குக்கு, அப்படி ஒவ்வொரு எக்ஸசைஸும் பண்ணணும்னு படித்து இப்போ கொஞ்சம் காலமாகவே நான் ஜிம்முக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு 50 வயசு ஆனதுனால ரெக்கவரி ஆக மாட்டேங்க. நல்ல ஒரு மணி நேரம் விளையாண்டு வந்தோம்னா அடுத்த நாள் ஜிம்முக்குள்ளே போகும்போதே ஒரு டயர்னஸ்ஸாக, ஒரு கைகாலெலாம் வலிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம அங்கே இந்த ஜிம் மாஸ்டர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், நீங்கள் வே ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, அல்லது நான்வெஜ் சாப்பிடுங்க, டெய்லி 2 முட்டையை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சிக்கனை எடுத்துக்கோங்க. அப்படி சாப்பிட்டு, அதாவது நீங்கள் விளையாடும் போது உங்கள் டிஷ்யூலாம் சின்ன சின்னதாக பிஞ்சிரும், இந்த ப்ரோட்டீன் போய் தான் இதை சேர்க்கும் அப்படின்னாங்க. வெளியிலையும் நான் நிறைய ஃபேஸ்புக்கு, கூகுள், அது இதில் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது ப்ரோட்டீன் தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஆனால் நான் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்டோம்னா அவங்க நான்வெஜ் அலோவ் பண்ணவே மாட்டேங்காங்க. அதாவது இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி வெளில போய் முட்டை சாப்பிடாதையா, அடுத்தது இன்றைக்கி ஆடி பிறந்திருக்கு, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் சொல்லி நம்மளை நான்வெஜ் சாப்பிடவே விட மாட்டேங்காங்க. நமக்கு ரெக்கவரியே ஆக மாட்டேங்க. அப்போங்கும்போது வெஜிடேரியனில் என்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தேன். இப்போது அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு கிடைச்ச சில உண்மைகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பழத்தில் அதிக அளவு புரோட்டீன் இருக்கிறது கொய்யாப்பழம். அடுத்தது காய்கறியில் பட்டாணி, அருமையான ஃபுட்டு, அதாவது எல்லாமே ரொம்ப சீப்பான ஃபுட்டு. பட்டாணி, அடுத்தது ராஜுமா, கொண்டக்கடலை, அதெல்லாம் நம்ம நைட்டு ஊற வச்சு அழகாக சாப்பிட்லாம். மாவில் கடலை மாவு, விதையில் பூசணி விதை, அடுத்தது நட்ஸில் நமக்கு பாதாம் பருப்பு, பிஸ்தா அது இருந்தாலும் நமக்கு ரொம்ப எளிமையாக சீப்பாக கிடைக்கக்கூடியது நிலக்கடலை, அதை வாங்கிக்கலாம். அடுத்தது பருப்பில் கருப்பு உளுந்து மாதிரி பெஸ்ட்டு, இருக்கிறதுலே சூப்பர் ஃபுட்டு கிடையவே கிடையாது. கருப்பு உளுந்தை ஊற வச்சு அதை முளை விட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன்னா அது மாதிரி அருமையான ஃபுட்டு கிடையாது. நிறைய புரோட்டீன் எடுத்துக்கோங்க. உங்கள் வெயிட்டுக்கு, உங்கள் வெயிட் 60 கிலோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 60 கிராமாச்சும், மினிமம் 60 கிராமாச்சும் எடுத்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 1.5 கிராம் வரை எடுக்கலாம். இந்த புரோட்டீன் தான் உங்கள் ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு, நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். ஃபேட்டும் எடுத்துக்கோங்க, நல்ல ஃபேட்டும் எடுத்துக்கோங்க, புரோட்டீனும் எடுத்துக்கோங்க, கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கோங்க. உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.